சங்கீதம் 15. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன்தானே. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு கீழ்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படிச் செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. அப்போஸ்தலனாகிய யாக்கோப்பு எழுதின பொதுவான நிருபம் 4ஆம் அதிகாரம். சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப் பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி நியாயப் பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப் பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப் பிரமாணத்தின்படி செய்கிறவனாயிராமல் அதற்கு நியாயாதிபதியாயிருப்பாய். நியாயப் பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே. அவரே இரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார்? மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே, கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றிய பின்பு தோன்றாமற் போகிற புகையைப் போல் இருக்கிறதே. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் என்னென்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்காயிருக்கிறது. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற்போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். யாக்கோபின் நிருபத்தை நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். ஏறக்குறைய 4-5ஆம் அதிகாரத்தின் பாதி பகுதியிலே உலகமும் சபையும் என்கிற பொதுவான தலைப்பின் பேரிலே யாக்கோபு சில அடிப்படையான முக்கியத்துவமான போதனைகளை, அறிவுரைகளை தருகிறார். வெரி வேல்யூபிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், வெரி வெரி வேல்யூபிள். நாம் அறிந்திருக்கிற வண்ணமாக ஆதி திருச்சபையின் ஒரு பிரதான மெய்ப்பராகவும் சிதறடிக்கப்பட்ட சபைகளை பலப்படுத்தவும் வழிநடத்தவும் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு இந்த நிருபத்தை எழுதினார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். யாக்கோபின் இந்த விலையேற பெற்ற ஆலோசனைகளையும் புத்திமதிகளையும் ஏற்க மறுத்த திருச்சபை வரலாற்றிலே எவ்விதமாக பாதிக்கப்பட்டது என்பதை நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டும். திருச்சபையின் வரலாறு நீங்க அறிந்திருக்கிறீங்களா? அதை படிக்க விரும்புறீங்களா? முதல் 6 நூற்றாண்டை குறித்த திருச்சபை வரலாற்று புஸ்தகம் தமிழிலே இப்ப வெளியிடப்பட்டிருக்கு. தயவுசெய்து வாங்கி படிங்க. யாக்கோபு இந்த 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் முடிய இருக்கின்ற பகுதியில் திருச்சபையின் 3 பெரிய பிரச்சனைகளை அவர் எடுத்து வைக்கின்றார். திருச்சபையிலே ஏற்கனவே ஊடுருவி இருக்கின்ற இந்த 3 தீமைகள், இந்த தீமைகள் வளருமானால் அது திருச்சபையை அழிக்கக்கூடிய ஆபத்தானவை என்பதை யாக்கோபு எச்சரிக்கின்றார். ஆனால் யாக்கோபின் எச்சரிப்பை திருச்சபை சரியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. திருச்சபை செவி கொடுக்கவில்லை. ஆவியானவருடைய கண்டிப்பான போதனைகளுக்கு திருச்சபை செவி கொடுக்காததினாலே வரலாற்றிலே திருச்சபை பெரிய பிரச்சனைகளையும் தடைகளையும் அழிவையும் சந்தித்தது. பொதுவாக நீங்க திருச்சபை வரலாற்றை பார்க்கும் போதுமா கிபி 325ஆம் ஆண்டு வரை
திருச்சபை ரோம ஆட்சியினாலே துன்புறுத்தப்பட்டது. இப்படி ரோம ஆட்சியாளர்களினாலும் யூத மதத்தினாலும் மற்ற மதங்களினாலும் புற இன மதங்களினாலும் திருச்சபை துன்புறுத்தப்பட்டபடியினாலே திருச்சபையினுடைய பரிசுத்தம் காக்கப்பட்டது. திருச்சபை கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்துவனுடைய சத்தியத்துக்கும் தூணும் ஆதாரமாய் இருந்தது. இந்த உலகம், கடவுளை அறியாத உலகம், கடவுளை எதிர்க்கிற உலகம், கடவுளை பகைக்கிற உலகம், அந்த உலகம் திருச்சபையை பகைத்தபடியினாலே, துன்புறுத்தபடியினாலே திருச்சபையினுடைய தூய்மை, திருச்சபையினுடைய பரிசுத்தம், திருச்சபையினுடைய வல்லமை காக்கப்பட்டது. 325 ஆண்டு கான்ஸ்டன்டைன் த கிரேட் என்று அழைக்கப்படுகின்ற மாமன்னன் கிறிஸ்தவத்தை தழுவின பொழுது உலகம், உலக அதிகாரம், உலக ஆடம்பரம், சக்கரவர்த்தி கிறிஸ்தவனா மாறிட்டார். அப்ப சபை என்ன செய்ய வேண்டியதா இருந்தது? அந்த சக்கரவர்த்தியினுடைய உலக அந்தஸ்துக்கு, உலக மதிப்புக்கு, உலக படோடாபன்னு சொல்லுவாங்க, லக்ஸுரி பாம்புன்னு சொல்லுவாங்க, அரசியல் சார்ந்த அரசு ரீதியான மதமாக மாற்றப்பட்டது. ஆகையினால உலகம் சபைக்குள்ளே வந்தது மாத்திரமல்ல, சபையை ஆண்டு கொண்டது. அதனுடைய விளைவுதான் ரோமன் கத்தோலிக்க சபை. உலகம், இந்த உலகத்தினுடைய மாயையான மேன்மை, அந்தஸ்துகள், இவைகள் எல்லாம் சபைக்குள்ள வந்தபடியினால சபை பரிசுத்தத்தை இழந்தது. சபை சத்தியத்துக்கு சாட்சியாக இருப்பதை விட அரசனுக்கு அடிமையாக மாறி போனது. சபையில ஏற்ற தாழ்வுகள் வந்தன. இதெல்லாம் ஒரு வார்த்தையில சொல்லி முடிக்கிற விஷயம் இல்லைங்க. சபையில எந்த ஏற்றத்தாழ்வே இல்லை. கடவுளுக்கு முன்பாக மனிதன் சமத்துவம் உடையவன் என்பதை 21ஆம் நூற்றாண்டுல ஜூன் மாசத்துல வந்த தமிழக சட்டசபையில அதுக்கு ஒரு சட்டம். அது எந்த தெய்வமா இருக்கட்டுங்க, தெய்வத்துக்கு முன் எல்லாரும் சமன்றதுக்கு ஒரு சட்டம் ஏற்றணுங்க. அப்பதான் தெரியுது. ஆனா உலகம் திருச்சபைக்குள்ள நுழைந்த பொழுது இவர்கள் உயர்ந்தவர்கள், இவர்கள் தாழ்ந்தவர்கள் என்கிற நிலை உருவாகி சபை பிளக்கப்பட்டது. என்னென்ன கொடுமை பாருங்க. இதெல்லாம் எங்க சார் இருக்குது பைபிள்ல? சமூக ரீதியாக மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ரீதியாக பிளவு ஏற்பட்டது. கிளர்ஜி லைட்டி, அப்படிப்பட்ட ஒரு பிளவே புதிய ஏற்பாட்டில் கிடையாது. நம்ம எல்லாரும் 1 பேதுரு 2:9 படி அந்தகாரத்தின் என்ற ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிற ராஜரீக ஆசாரிய கூட்டம்னு பைபிள் சொல்லுது. ஆனா ரோமன் கத்தோலிக்க சபையில பிரீஸ்ட் வேற, காங்கிரிகேஷன் வேற, மத குருக்கள் வேற, சபையார் வேற என்று தள்ளப்பட்டார்கள். உலகத்தினுடைய மேன்மைகள் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டன. நீங்க அதெல்லாம் பார்த்திருக்கீங்களா என்னன்னு தெரியல. இந்தியாவில் அவ்வளவா நீங்க அதை பார்த்திருக்கீங்க. ஆனா இங்கிலாந்து தேசத்துக்கு, ஐரோப்பா கண்டத்திற்கு நீங்க போவீர்களானால் அந்த வித்தியாசத்தை தெளிவா பார்க்கலாம். இன்றைக்கும் இங்கிலாந்து தேசத்துல ஹை ஆங்கிலிக்கன் சர்ச் சொல்லுவாங்க. ஆங்கிலிக்கன் சர்ச், அதுல ஹை ஆங்கிலிக்கன் சர்ச். அந்த சபையில, அந்த ஆலயத்தில சில குறிப்பிட்ட இடங்களுக்கு நீங்க நானும் கூட போக முடியாது. இப்போ போய் உட்கார முடியாது. இன்னைக்கு போக முடியாது. உதாரணமா வெஸ்ட் மினிஸ்டர் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுக்குள்ள நீங்க ஓரமா தான் உட்காரணும். யூ கேனாட் என்டர் சர்டன் பார்ட் ஆஃப் த சர்ச். இன்னைக்கு அது மாதிரி இருக்குது. இதெல்லாம் ரோமன் கத்தோலிக்கனுடைய செல்வாக்கு. அதே நிலைதான் ரோமன் கத்தோலிக்க. இதெல்லாம் எவ்வளவு துக்கமான, வேதனையான, திருத்தப்பட முடியாத சீர்கேடுகளாக, சாபங்களாக சபை மீது படிந்தது. சின்ன விஷயமா? திருப்பி சின்ன ஒரு உலக வரலாறு. கிபி 2ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 5ஆம் நூற்றாண்டு வரை அன்றைய கிறிஸ்தவ உலகத்தை சித்தாந்த ரீதியாகவும் போதனை ரீதியாகவும் வழி நடத்தின சபைகள் வட ஆப்பிரிக்காவின் சபைகள்னு சொல்லுவாங்க. நார்த் ஆப்பிரிக்கன் சர்ச்சஸ்.
அதாவது அலெக்சாண்ட்ரியாவை மையமாக கொண்டு கிபி 2-3ஆம் நூற்றாண்டுகளிலே அலெக்சாண்ட்ரியா மையமாக கொண்டு வேகமாக விரிவாக வளர்ந்த பரந்த சபை. இந்த அலெக்சாண்ட்ரியா சபையும் மத்திய ஆசியாவில் உள்ள அந்தியோகியா சபையும் தொடர்ந்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் சண்டை போட்டுக் கொண்டிருந்தபடியினாலே, சண்டை சும்மா சின்ன சண்டை இல்ல, டாக்ட்ரினல் கான்ட்ரவர்சிஸ் சொல்லுவாங்க. இந்த சண்டையினால என்ன சார் நடந்தது? வட ஆப்பிரிக்க சபைகள் முழுவதும் மறைந்து போய் கிபி 6ஆம் நூற்றாண்டிலே முகமது நபி அங்கு உருவாகி முழு கிறிஸ்தவ மக்களை இஸ்லாமியர்களாக மாற்றி போட்டார். நான் வரலாறு. ஏன் சார் அது வந்தது? தொடர்ந்தேச்சியான, சும்மா ஒரு நாள் 2 நாள் இல்லை. ஃபார் செஞ்சுரிஸ் they were fighting over the doctrines. இடைவிடாமல் சண்டை, இடைவிடாமல் போர். இவைகளின் விளைவாக சபை வளர்வதற்கு பதிலாக சபை சீனித்து முடிவில இஸ்லாமிய மதம் ஊடுருவதற்கு காரணமாய் போனது. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 11-12. சகோதரரே, ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாயிராமல் அதற்கு நியாயாதிபதியாயிருப்பாய். 12ஆம் வசனத்துல நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். சபை குற்றப்படுத்துவதற்கோ சண்டை போடுவதற்கோ பிரிவினையை உருவாக்குவதற்கோ உருவாக்கப்பட்ட இடமல்ல. Church is not a field for the silly fighting. பல சபை பின்னணியிலிருந்து நீங்க வந்து அமர்ந்திருக்கலாம். உங்களுடைய சபை பின்னணியை திரும்பி பாருங்க. எத்தனை சின்ன சின்ன காரியத்துக்காக அங்கு சண்டைகள் ஊடுருவி அதன் விளைவாக சபைகள் பிரிக்கப்பட்டு இன்றைக்கு நிந்தையும் அவமானத்தையும் சந்தித்துக் கொண்டிருக்கிற ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். ஆக 3 தீமைகள். முதலாவது தீமை, விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிற நாம், கிறிஸ்துவின் சாட்சிகளாக அழைக்கப்படுகிற நாம், கிறிஸ்துவின் சத்தியத்தை கடைபிடிக்க வேண்டிய நாம், அதற்கும் ஒரு படி மேலே சென்று கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொண்டு நடைமுறையிலே வாழ வேண்டிய நாம் திருச்சபை எப்படி மாற்றி போயிடுறோம்? சண்டைக்குரிய களமாக மாற்றுகிறோம். ஏன் சார் அப்படி மாற்றுகிறார்கள் மக்கள்? நம்ம ஏற்கனவே போன வாரம் சிந்தித்தோம். அதுல 7ஆம் வசனம் கவனிச்சீங்களா? 7ஆம் வசனத்துல பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஆக பிசாசின் கருவிகளாக நாம் மாறும் போது 3ஆம் அதிகாரம் 15-16 அது உலக ஞானம் அல்ல சார், ரொம்ப புத்திசாலி சார், ரொம்ப திறமைசாலி சார் அப்படிலாம் நம்ம சொல்றோம். அது உலக ஞானம் மாத்திரம் அல்ல, லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுவாபத்துக்குரியதும். ஆக ஏன் சார் விசுவாசிகளுக்குள்ளே சண்டை? அது கணவன் மனைவியா இருக்கலாம், பெற்றோர் பிள்ளைகளா இருக்கலாம், உடன் விசுவாசியா, இது யாருன்னா இருக்கலாங்க. ஏன் சபைக்குள்ளே 16ஆம் வசனத்தின்படி வைராக்கியம், விரோதம், கலகம் அதோடு நிக்கலீங்களே? சட்டசபையை விட மோசமான நிலைமையில சகல துர்ச்சிகைகளும் உண்டு. அப்ப யாக்கோபனுடைய இந்த அருமையான புத்திமதிக்கு திருச்சபை கீழ்ப்படிந்திருக்குமானால், திருச்சபையினுடைய தலைவர்கள் கீழ்ப்படிந்திருப்பார்களானால் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருந்திருக்க முடியும். ஆமா, இன்னைக்கு ரோமன் கத்தோலிக்க சபையை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியுங்களா? Can any of you do that? இன்னைக்கு அவங்க தாங்க உலகில சபைன்னு அழைக்கப்படுறவங்க. எத்தனை தீமைகளுக்கு நாம் காரணங்களாக மாறி போனோம். அப்ப கர்த்தருடைய வசனம் எவ்வளவு முக்கியமானது, கர்த்தருடைய சத்தியம் எவ்வளவு முக்கியமானது, திருச்சபையாக கர்த்தருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிவது எவ்வளவு முக்கியம். விசுவாசி சும்மா வரோம் சார், ஏதோ ஆராதனையில பங்கு பெறுகிறோம் போறோம் என்பதல்ல. திருச்சபை தேவனுக்கு கீழ்ப்படுகிற திருச்சபையாக, திருச்சபையின் போதகர்கள், ஊழியர்கள், உதவிக்காரர்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, கிறிஸ்துவின் சாட்சிகளாக, கிறிஸ்துவின் சத்தியத்துக்கு உரியவர்களாக அவர்கள் இருக்கிறார்களா என்பதை திருச்சபை கவனிக்க வேண்டும். நீங்க தான் கவனிக்கணும். சும்மா வேடிக்கையாளர்களா இருந்தா எப்படிங்க சபை பரிசுத்தத்துல நிலைத்திருக்க முடியும்? எப்படி சபையில சத்தியம் அறிவிக்கப்பட முடியும்? நான் சொன்ன சிவகங்கையில என்னோடு கூட
பெங்களூர் பட்டணத்திலிருந்து சிறில் குந்தர் என்கிற அம்பாசிடர்ஸ் ஃபார் கிரைஸ்ட் என்கிற ஸ்தாபனத்தின் ஊழியர் வந்து பகிர்ந்து கொண்டார். கண்ணீரோடு என்னோடு சொன்ன அவர் வார்த்தை என்ன தெரியுங்களா? ஐயா, இன்னைக்கு கர்நாடகாவில் பெங்களூர்ல எங்களை அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சார். டோன்ட் பிரீச் த காஸ்பல். வெளிப்படையா சொல்லிட்டாங்க. டோன்ட் பிரீச் த காஸ்பல், பிரீச் த சோஷியல் காஸ்பல். நல்லா கவனிக்கிறீங்களா? அப்படியே அழுகிற திருச்சபையில சுவிசேஷத்தை பிரசங்கிக்காதீங்க. எங்களுக்கு வேண்டியதில்லை சுவிசேஷம். we don't want you, no, we want only social gospel. ஒரு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அந்த சபை பேர்ல நான் சொல்ல விரும்பவில்லை. பெங்களூர் பட்டணத்துல முக்கியமான சபையினுடைய போதகர் பிரசங்கம் பண்றார். என்ன பிரசங்கம் தெரியுங்களா? தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ரொம்ப அருமையா இல்ல சார்? யோவான் 3:16 சுவிசேஷம் தானே சார்? அவ்வளவுதான். அது ஒரே ஒரு சென்டென்ஸ். தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு. நல்லா கவனிங்க. நாட் ஈவன் 5 minutes. அந்த பிரசங்கம் 5 நிமிஷம் கூட இல்ல. அப்படியே சொன்ன ரிப்பீட் பண்ணார் அந்த பிரசங்கத்தை இங்கிலீஷ்ல. தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எந்த உலகம்? மரம், செடி, கொடி, பூ, பூனை, யானை எல்லா மீது அன்பு கூர்ந்தார். நீங்களும் இந்த உலகத்தின் மீது அன்பு கூர்ந்து போய் செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்துங்க. இதுக்கு அப்படியே மூச்சு நின்னுற மாதிரி இருக்குது. He may be MTH, Master of Theology from UTC, பெங்களூர் யுனைடெட் தியாலஜிக்கல் செமினரியில மாஸ்டர் ஆஃப் தியாலஜி படிச்சவர் என்ன பிரசங்கம் பண்ணிருக்கிறாரு? கடவுள் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நான் சொன்ன கேட்டீங்களா? இன்னொரு தம்பி சொன்னார். கடந்த இந்த சுனாமி வந்த பிற்பாடு 2006ஆம் ஆண்டு ஜனவரி மாசம் 1ஆம் தேதி கோயம்புத்தூர் பெரிய சபை, மிக செல்வந்தம் நிறைந்த சபை, அதுல அவர் பிரசங்கம் பண்றாரு. கடவுள் ஏன் சுனாமியை அனுமதித்தார்? கடவுள் இப்படி செய்திருக்க கூடாது. இத்தனை உயிர்களை, மனிதர்களை மாத்திரல, இத்தனை உயிர்களை கடவுள் அழிக்கலாமா? கடவுள் அன்புள்ளவர் தானா? இதான் செய்தி. 2 நாளைக்கு முன்னால ஜாவா தீவுல 3000 பேர் செத்துருக்காங்கன்றாங்க. இப்ப கடவுள் தவறு செய்துட்டாரா? கடவுள் தாம் படைத்த இந்த உலகின் மீது அக்கறையற்றவரா? கடவுள் அன்பற்றவரா? ஆனா அதே நேரத்தில் கடவுள் நீதியுள்ளவர், கடவுள் பரிசுத்தம் உள்ளவர், அவர் பாவத்தை தண்டிக்க வேண்டும் அப்படின்னு வேதம் சொல்லுத. அவர் செய்வானவா? இன்னைக்குதான் செய்யறாரு. நோவா காலத்திலிருந்து செய்யறாரம்மா. அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காத, அவரை எதிர்க்கிற மக்களை கடவுள் என்ன செய்யறாரு? நியாயம் தீர்க்கிறார். நோவா காலத்திலிருந்து. வேதம் 1 பேதுருல 2ஆம் அதிகாரத்துல பேதுரு குறிப்பிடுகிறார். அவர் முந்திய உலகத்தை அவர் விட்டுவிடவில்லையே. He spared not the ancient world. சோதம் குமாராவை அவர் விட்டுவிடவில்லையே. எகிப்தை அவர் மறந்து விடவில்லையே. கானானிய ஜாதிகளை அவர் விட்டுவிடவில்லையே. உடன்படிக்கை செய்த இஸ்ரவேல் மக்களை அவர் தண்டிக்காமல் விட்டுவிடவில்லையே. எவ்வளவு அழகா ஓல்ட் டெஸ்டமென்ட் சொல்லி இருக்குது. இவங்க எல்லாம் எந்த பைபிள் படிச்சாங்க? இப்படிப்பட்ட பிரசங்கங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு தடை. தேவனுடைய மகத்துவமான, தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்ட சபையை என்னவா மாற்றி போட்டாங்க? பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானத்தினாலே வைராக்கியம், விரோதம், கலகம், சகல விதமான துர்க்குணத்தினாலே அதை சண்டை களமாக மாற்றி போட்டு சீரழித்து போட்டார்களே. எவ்வளவு கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நான் சுருக்கமாக அந்த பகுதிக்கு சில குறிப்புகளை சொல்லி அடுத்த குறிப்புக்கு செல்ல விரும்புகிறேன். பிரியமானவர்களே, அங்கு சொல்லுகின்றார், மற்றவர்களை, ஆங்கிலத்தில் ஸ்லாண்டர்ன்ற ஒரு பதம் உண்டுங்க. மற்றவர்களை பயங்கரமான பழி சுமத்தி குற்றப்படுத்துவது, நாம் பார்க்காத, நாம் அறியாத, நிரூபிக்கப்படாத, உண்மையற்ற, இல்லைங்களா, ஒண்ணும் கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை வைத்து ஸ்லாண்டர், மற்றவர்களை குற்றப்படுத்தி, மற்றவர்களை நியாயம் தீர்த்து, மற்றவர்களை மீது அடக்குமுறையாக ஆதிக்கம் செலுத்துவது சபையில யாருக்குமே எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு அண்ணா அழகா முடிக்கிறார் 12ஆம் வசனத்தில். நீ நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறவனாக இல்லாமல் நியாயப்பிரமாணத்துக்கு நியாயாதிபதியாய் மாறுகிறாய்.
உன்னை அப்படி மாற்றினது யாருப்பா? என்ன சார் நியாயப்பிரமாணம்? அதிக விஷயம்லாம் எடுக்க வேணாம். ஆண்டவர் என்ன சொன்னார்? ரொம்ப சுருக்கமா படிக்கலாம். உன்னை போல பிறனை நேசி. இஸ்ரவேலை கேள், தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு பலத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோட அன்பு கூறுவாயாக. இதற்கு இணையான கற்பனை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல. அந்த பிறனிடத்தில் அன்பு கூறுவதை பத்தி உனக்கு அக்கறை இருந்திருக்குமானால் இப்படி எல்லாம் பேசி நிப்பியா? இப்படி செய்வியா? பகையை வளர்ப்பியா? விரோதத்தை வளர்ப்பியா? வைராக்கியத்தினால சண்டை போடுவியா? அப்ப நீ நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவனாக இருக்கிறாய். தவறு நடந்திருக்கலாம், நம்ம இல்லைன்னு சொல்லல. ஆனா தவறு எப்படி கண்டிக்க வேண்டும்? அதனாலதான் யோவான் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு சின்ன உதாரணம். அதாவது ஜீசஸ் இஸ் நாட் கண்டோனிங் த சின். ஆங்கிலத்தில் பாவத்தை கிறிஸ்து மட்டுப்படுத்தவில்லை, அல்லது அதை ஒரு பொருட்டாக எடுக்காமல் விட்டுவிடவில்லை, அல்லது பரவாயில்லன்னு சொல்லி அவர் தள்ளிவிடவில்லை. அப்படி இல்லை. யோவான் 8ஆம் அதிகாரத்தின் போதனை, விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்ட ஸ்திரீ அங்கு கொண்டு வரப்பட்ட போது மோசையின் நியாயப்பிரமாணத்தின்படி அவள் குற்றம் சாட்டப்பட்டவள், உண்மைதான், 100% ரைட். ஆனா ஆண்டவர் கேட்ட கேள்வி என்ன? உங்களில் குற்றமில்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன். அவனாச்சு நீனானா? தட் இஸ் a principle. மோசையின் நியாயப்பிரமாணம் குற்றமா தீர்க்குதுப்பா, ரைட்டு, கல் அடிக்கணும், தயவுசெய்து அடி கல். இந்தா, ஆனா யார் பாடிக்கணும்? முதல்ல உங்களில் குற்றமில்லாதவன் முதலாவது. அது கொஞ்சம் யோசனை பண்ணியா? எங்க யோசனை பண்ணோம்? கல்ல அடிக்கிறோம். எல்லாருக்கும் AK-47 குத்தமா? அப்படி அல்ல, சபையே காலிங்க எல்லாரும். நேபாள மன்னன் செஞ்சா பாருங்க. என்னங்க இதுக்கு பேரு அன்பா? இதுக்கு பேரு சிலுவையின் அன்பை ருசித்தவர்களா? இதுக்கு பேரு அன்பு சகல பாவத்தை மூடும் என்ற கர்த்தருடைய வசனமா? ஒருவர் குற்றத்தை ஒருவர் சுமந்து, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் சொன்னார. இதானா இது? என்ன பேசின்னு இருக்கிறான்? நம்ம மோசையினுடைய நியாயப்பிரமாணத்துல காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நாம் கிறிஸ்துவின் கிருபையின் யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் சிலுவையின் நிழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் அன்பினாலே. அதுக்காக பாவத்தை பாவம் இல்லை என்று சொல்லவில்லை, பாவத்தை கண்டிக்காமல் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லவில்லை, பாவத்தை பாராமல் இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. நீங்களும் நானும் நம்முடைய வலிமையினாலே, நம்முடைய அதிகாரத்தினாலே அந்த சகோதரனை தண்டிக்கிறதை விட, பரிசுத்த ஆவியானவர் அந்த சகோதரனோடு இடைப்படும் போது, அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த சகோதரனை உணர்த்தும் போது, அந்த சகோதரனுக்குள்ள மெய்யான மனம் திரும்புதலும் மெய்யான புதுப்பித்தலும் வர வேண்டும். ரியல் ரிப்பன்டன்ஸ், நாட் ஒன்லி ரிப்பன்டன்ஸ், ரெஸ்டோரேஷன் டு த ஃபெலோஷிப் வர வேண்டுமே. அதை பத்தி ஏதாச்சும் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறோமா? திருச்சபையில் உள்ள குறைகளுக்காக, திருச்சபையில் விசுவாசிகளுடைய கீழ்ப்படியாமைக்காக கண்ணீர், எத்தனை சொட்டு கண்ணீர் இந்த இடத்துல சிந்திக்கிறோம். அதெல்லாம் ஒண்ணும் சிந்தலையே. சிந்தனமா இல்லையா? இயேசு எருசலேமுக்காக கண்ணீர் விட்டார். நீங்களும் நானும் திருச்சபையை நேசிப்போமானால், திருச்சபையினுடைய பரிசுத்தத்தை குறித்த பக்தி வைராக்கியம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே எழும்புமானால், எரேமியா 9:1, என் கண்கள் கண்ணீரும் நலமாயிருக்கும், அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலையுண பண்ணுகிறவர்களை. என்ன அற்புதமான ஒரு முன்மாதிரி நாம் எரேமியாவின் வாழ்க்கையில. எரேமியாவின் பேர் என்னமா? வீப்பிங் ப்ராஃபெட். வாழ்நாள் முழுவதும் 10 வயசுல கடவுள் அவனை கூப்பிடுறார் எரேமியாவை. 10 வயசு சிறுவன், 10 வயசுல இருந்து சாகிற வரைக்கும் அழுது கொண்டே செத்த ஒரு மனிதன். எதற்காக அழுதார்மா? எருசலேமின் பாவங்களுக்காக, இஸ்ரவேலின் பாவங்களுக்காக, ஆசாரியர்களின் பாவங்களுக்காக, ராஜாக்களின் பாவங்களுக்காக அழுது கொண்டே வாழ்ந்த ஒரு மனிதன். ஒரு சொட்டு கண்ணீர் வரலையே. நம்ம வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம் பாவத்தை குறித்து, அதை பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறோம், புரணி பேசி கொண்டிருக்கிறோம். இப்படி அப்படி இல்லையா? அவனை வார்த்தை என்கிற சொல்லிலே குத்தி அப்படியே சாவடிச்சிடுவோம். ஒரு புத்தகம் படித்துக் கொண்டிருந்தேன். பாப்டிஸ்ட் சபையில, அமெரிக்க நாட்டின் பாப்டிஸ்ட் சபையில நடந்த ஒரு உண்மை நிகழ்ச்சிங்கம்மா. பேச்சை பத்தி ஒரு புத்தகம், டாக்கிங், அதை பத்தி ஒரு புத்தகம். அதுல எழுதுறாரு ஒரு ரியல் டெஸ்டிமனி. ஒரு கணவனை இழந்த விதவை, அவள் மீது விபச்சார குற்றச்சாட்டு சாட்டப்பட்டபடியினால அதை சபை மூப்பர்கள் விசாரிக்கவில்லை, அதனுடைய உண்மையை கண்டறியவில்லை, அவளுக்கு ஆறுதல் சொல்லவில்லை,
அவளுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை. எல்லாரும் பேசுறாங்க. எவ்ரிபடி வாஸ் டாக்கிங். ஓ, அந்த அம்மா பத்தி தெரியுமா? ஓ, அவளை பத்தி தெரியுமா? தெரியுமான்னு சொல்லி அவளுக்கு விபச்சார பட்டத்தை கட்டி, ஒரு அருமையான கடவுளுடைய பிள்ளை, விசுவாசி, அந்த அம்மா அதிலேயே மனம் உடைந்து மரித்து போனாள். மரித்து போன அந்த அடக்க ஆராதனைக்கு கூட விசுவாசிகள் வரவில்லை. அவளுடைய கல்லறையில அவருடைய சகோதரன் எழுதி வைத்த வாசகம், என் சகோதரி சபையினுடைய புரணி பேச்சினாலே தன் உயிரை இழந்து போனவள். அந்த ஆத்மாவுக்காக கடவுள் நியாயம் விசாரிக்க மாட்டாரு. நியாய தீர்ப்பு நாள்ல மிக ஜாக்கிரதையா இருக்கணும். We must be very, very careful. அததான் சொல்றேன். மத்திய 7ஆம் அதிகாரத்துல ஆண்டவருடைய போதனையை யாக்கோபு நினைவு கூறுகிறார். மத்திய 7ஆம் அதிகாரம் நமக்கு எல்லாரும் தெரிந்த பகுதி. முதல் 2 வசனங்களை படிங்க. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாத படிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். இதுதான் கிறிஸ்துவின் கீழ் நாம வாழ்கின்றோம். திருச்சபை கிறிஸ்துவின் கீழ் உள்ள சபை. எத்தனை மிஷனரி சங்கங்கள் இப்படிப்பட்ட வார்த்தையினாலே உடைப்பட்டு ஊழியர்கள் மனம் உடைந்து போன எத்தனை சபைகள் வேணுங்க உங்களுக்கு? எத்தனை சபைகள்? how many churches, how many leaders? மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நான் என்னுடைய சகோதரனை குற்றவாளியாக தீர்க்கும் போது நான் என்ன செய்கிறேன்? என்னுடைய தவறான கண்ணோட்டத்தினாலே தவறான தீர்ப்பை நான் தந்து கற்பனையை கடைபிடிக்கிறவனாக இல்ல, கற்பனைக்கு நியாயாதிபதியாக மாறுகிறேன். அது மிக மிக ஆபத்தான ஒரு நிலை. திருச்சபையில 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 14, 17, 15ஆம் வசனத்தின்படி திருச்சபையிலே தவறுகள், ஒழுங்கீனங்கள் இருக்குமானால் அதை நேரடியாக புத்தி சொல்லி, நேரடியாக ஆலோசனை சொல்லி அவர்களை பின்வாங்கி போனவர்களை ஆதாயப்படுத்துவதே மெய் விசுவாசியினுடைய கடமை. கிறிஸ்துவின் அன்பினாலும் பொறுமையினாலும் ஞானத்தினாலும் பரிசுத்தாவியின் நடத்துதலினாலும் திருவசனத்தின் மூலமாக பின்வாங்கி போன ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதுதான் நம்முடைய கடமை. சபையினுடைய ஐக்கியத்திலே குற்றங்களை குறித்து நாம் சரியான விதத்திலே செயல்படும் போது பரிசுத்தத்தை நாம் காத்துக் கொள்ளுகிறோம். சகோதர அன்பை நாம் வளர்த்துக் கொள்ளுகிறோம். சங்கீதம் 15 படி ஒரு உத்தம மாதிரியாக திருச்சபைக்கு நான் நிறுத்தப்படுகிறேன். நான் நியாயாதிபதியாக மாறுவதற்கு பதிலாக நியாயாதிபதியாகிய கடவுளுக்கு முன்பாக நான் பயத்தோடு நடந்து கொள்ளுகிறேன். 2வது திருச்சபையினுடைய தீமைக்கு நம்ம வருவோம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வசனங்களிலே யாக்கோபு குறிப்பிடுகின்ற தீமை உலக சுகம், சுகபோகம், அல்லது உலகத்துக்கடுத்த மனிதர்களைப் போல வாழ முற்படுதல். உலகமும் வேலையும் வியாபாரமும். அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி யூதர்கள் நல்ல வியாபாரிகள், வெரி குட் பிசினஸ்மேன். யாக்கோபு வாழ்ந்த காலத்துல சும்மா சின்ன ஒரு சரித்திர பின்னணி. சில யூத மக்கள் வியாபாரிகளாக எருசலேமிலிருந்து அந்தியோகியாவுக்கு போவாங்க. அந்தியோகியாவிலிருந்து சீரியா அந்தியோகியா, அங்கிருந்து தமஸ்குவுக்கு போவாங்க. தமஸ்குவிலிருந்து அலெக்சாண்ட்ரியாவுக்கு வருவாங்க. அலெக்சாண்ட்ரியாவிலிருந்து செசரியாவுக்கு போவாங்க. அதாவது அப்படியே தொடர்ந்து பட்டணங்களுக்கு சென்று வியாபாரம் செய்து தங்களுடைய வருமானத்தை ஈட்டி பொருள் சேமிப்பது அவர்களுடைய நோக்கம். இதுல என்ன சார் தவறு இருக்குது? என்னங்க தவறு? நீங்க சம்பாதிக்க வேணான்றீங்களா? இல்ல சேர்க்க கூடாதுன்னு சொல்றீங்களா? என்ன தவறுங்க? 12 முதல் 16 வசனத்துல யாக்கோபு நமக்கு சொல்லுகின்ற ஆலோசனை முழு புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்திலேயே நமக்கு சொல்லப்படுது. உண்மைதான். நாம் தேசாந்திரிகளாக 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தின் 14, 15 வசனத்தின் படி அலுவலற்றவர்களாக, வேலையற்றவர்களாக, தேசாந்திரிகளாக திரிந்து கொண்டு நாம் பிறருடைய உழைப்பிலே வாழக்கூடாது. மெட்ராஸ் பாஷையில ஓசி சோத்துல உடம்ப வளர்க்காத, உழைக்காதவன் சாப்பிடாதிருக்க கடவன். சரிங்க, அது ஒரு நல்ல பாடம்.
அப்படி இருக்கக்கூடாது. சரி, ஏன் சார் நான் சம்பாதிக்க வேண்டும்? எபேசியர் 4ஆம் அதிகாரம், எபேசியர் 4:28. திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். எதுக்குமா அங்க பிரயாசப்படணும்? தன்னுடைய குடும்பத்தை அவன் பராமரிக்க வேண்டும். குறைச்சல் உள்ளவர்களுக்கு கொடுக்கும்படி, இல்லாதவர்களுக்கு கொடுக்கும்படி என்று நம்ம பார்க்கிறோம். அதே உண்மையை யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல சொல்றார். யாக்கோபு 1:27, கற்ற பிள்ளைகளும் விதைவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறது, உலகத்தால் கரைப்படாத படிக்கு தன்னை காத்துக் கொள்கிறதுமே ஆசில்லாத சுத்தமான பக்தி. அப்ப எதற்காக நான் சம்பாதிக்க வேண்டும்? எனக்காக மாத்திரமல்ல. நான் ஒரு கணவனாக, ஒரு புருஷனாக, ஒரு தகப்பனாக இருப்பேனால் என்னுடைய குடும்பத்தை நான் பராமரிக்க வேண்டும். அது என்னுடைய கடமை. சரி, அது 1. 2, குறைச்சல் உள்ளவர்களுக்கு, தேவை உள்ளவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு, திக்கற்றவர்களுக்கு, விதவைகளுக்கு. திருச்சபையிலே ஒரு விசுவாசி தேவன் தனக்கு கொடுத்த சம்பாத்தியத்தின் மூலமாக இந்த தேவனுடைய சித்தத்தை அவன் செய்ய தவறுவானால் அவன் திருச்சபையிலே இடரலாக இருக்கிறான். தேவனுடைய சத்தியத்துக்கு அவன் உண்மையற்றவனாக இருக்கிறான், கீழ்ப்படியாதவனாக இருக்கிறான். அவன் தன்னுடைய ஐஸ்வர்யத்தினாலே தன்னைத்தானே உயர்த்தி 16ஆம் வசனத்தின் படி நம்ம போட்டிருக்கிறது 4:16, உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறது. இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்காயிருக்கிறது. அதுக்கு இன்னொரு ஒரு சின்ன குறிப்பு அங்க வரணுங்க. we become addict to the luxury. இன்றைக்கு மேற்கத்திய நாடுகளிலே பெரும்பாலான சபைகளிலே காணப்படுகின்ற பெரிய குறை மெட்டீரியலிசம். 2ஆம் உலக போருக்கு பிற்பாடு, நான் இங்கிலாந்து தேசத்தை மட்டும் பத்தி பேசுறேன், ஏன்னா அங்குள்ள பலரோடு எனக்கு தொடர்பு உண்டு. 2ஆம் உலகத்து போருக்கு பின்னால இங்கிலாந்து தேசத்துல எவ்வளவு கஷ்டம் இருந்தது, எவ்வளவு வறுமை இருந்தது. ஆண்கள் இல்ல, நிறைய ஆண்கள் போர்ல மரித்து போனார்கள், விதவைகள் ஏராளமான பேர் இருந்தாங்க. அப்படிப்பட்ட நிலையில இங்கிலாந்து தேசத்தில் இருந்த மிஷனரிகள் உலகம் எங்கும் சென்று திருச்சபையின் ஊழியத்தை பரப்பி திருச்சபைகளை கட்டினார்கள். இன்க்ளூடிங் சைனா இன்லாண்ட் மிஷன். இந்தியாவில் மாத்திரமல்ல, ஆப்பிரிக்கா கண்டத்தில் மாத்திரமல்ல, சீனாவிலே சைனா இன்லாண்ட் மிஷன். குறிப்பாக 1ஆம் உலக போருக்கு பின்னாலே கூட இங்கிலாந்துல கஷ்டம் தாங்க. இத்தனை கஷ்டத்தின் மத்தியில, பொருளாதார நெருக்கடியின் மத்தியில விசுவாசிகள் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற வண்ணமாக மிகுந்த உபத்திரவத்திலே மிகுந்த சந்தோஷமாய் ஊழியத்தை அவர்கள் ஆதரித்தார்கள். அவர்களை தியாகம் செய்து, அவர்களை ஒடுக்கி, தங்களுடைய சுகத்தை ஒடுக்கி, துணி முதல் எல்லாவற்றையும் ஒடுக்கி 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 ஊழியத்தையும் திருச்சபைகளையும் அவர் ஆதரித்தார்கள். ஆனா இன்றைக்கு அந்த தலைமுறை இல்ல. அந்த தலைமுறைகள் எல்லாம் மறைந்து விட்டு இன்றைக்கு சுகபோகமான தலைமுறை. இன்றைக்கு நீங்க மேற்கத்திய நாடுகளிலே பார்க்கிற ஜெனரேஷன் இஸ் a generation of pleasure, generation seeking the pleasure of this world. ஆமா, ஒரு நாளைக்கு ஒரு சட்டை, ஒரு நாளைக்கு ஒரு ஷூ, ஒரு மாசத்துக்கு ஒரு காரு, இல்லீங்களா? இப்படி வாழுகின்ற என்ன சொல்றதுங்க, சுகபோகிகள். இட் இஸ் an addiction. அந்த செல்வாக்கு, இந்த தீமையான செல்வாக்கு திருச்சபைக்குள்ள வந்து நீங்க பாக்குறீங்க பாருங்க, டிவியில பாக்குறீங்களா, அப்படியே பிரமிச்சு போயிடுங்க. ஆலயங்களை பார்க்கும்போது, அங்க இருக்கிற வசதிகளை பார்க்கும்போது அவ்வளவு என்ன பண்ணிச்சு, திருச்சபைக்குள்ள வந்து திருச்சபையை சுகபோக பிரியர்களாக மாற்றிக் கொண்டிருக்கு. அதே நேரத்தில் ஆப்பிரிக்கா கண்டத்தை பத்தி பாக்குறீங்களா? குறிப்பா பிபிசியில போடுறான் இல்லீங்களா? ஆப்பிரிக்கா கண்டத்துல ஆயிரக்கணக்கான உயிர்கள், மனிதர்கள் இன்றைக்கு செத்து கொண்டு இருக்கிறான். ஆனா அந்த சைடுல அதை பற்றி உணர்வற்ற ஒரு சமுதாயம். காங்கோலியும் டாசானியா, இன்னும் அந்த என்னோடு கூட வந்தாருங்களே சிறில் குந்தர், அவர் ஆப்பிரிக்கா கண்டத்துல பல நாடுகளிலே பணியாற்ற சொல்றாரு, சார் ஒருவேளை கூட அவங்க சாப்பாடை நம்ம சாப்பிட முடியாது சார். அவங்களுக்கு சாப்பாடு செய்ய தெரியாது, அதுல ஒரு ருசியும் கிடையாது. ஐயோ கொமட்டின்னு வர மாதிரி இருக்கும் சார், அதை தான் அவங்க சாப்பிடுவாங்க. அவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு திருச்சபைகள் ஆப்பிரிக்கா கண்டத்துல கடந்து சென்று கொண்டிருக்கும் போது நீங்களும் நானும் சுகத்தோடும் சுகபோகத்தோடும் எப்படிமா வாழ்றது? அது எப்படி சரிங்க?
ஜார்ஜ் வில்லியம்ஸ் ஒரு கருத்து சொல்லுகிறார். ஒரு சத்தியத்தை அறிந்து அதற்கு நான் கீழ்ப்படியாமல் இருப்பேனானால் நான் விசுவாச துரோகியாக மாறுகிறேன். திருப்பியும் சொல்லட்டுங்களா? உன் சகோதரனிடத்தில் அன்பு கூறு, திக்கற்றவர்களுக்கு உன்னுடைய சுதந்திரத்தை பகிர்ந்து கொடு என்கிற சத்தியத்தை அறிந்து அதற்கு நான் கீழ்ப்படியாமல் போவேனானால் நான் விசுவாச துரோகி. அதுதான் யாக்கோபு சொல்லிக் கொடுக்கின்றார். இன்றைக்கு இளைஞர், குறிப்பாக வாலிப உலகத்திலே வருகிற மாபெரும் சோதனை, சாத்தானானவன் இந்த உலகத்தின் இருந்து கொண்டு வருகிற சோதனையின் ஒரு பகுதி கவர்ச்சி. Satan entices us with the luxury, with the pleasure of this world. ரெண்டு விதத்துல சோதிப்பான் உலகத்தை கொண்டு. ஒன்னு, உலகத்தினுடைய மாயையான இன்பங்களை வைத்து நம்மை சோதிப்பான், அல்லது நம்மை பயமுறுத்தி அடிமைப்படுத்துவான். யோசிப்புக்கு அதான் நடந்தது. Can you understand the principle? உலகத்தின் கவர்ச்சியை காட்டி நம்மை அடிமைப்படுத்துவான், அல்லது நம்மை பயமுறுத்தி அடிமைப்படுத்துவான். கருமையானவர்களே, அவங்க செய்த தவறு என்ன? தங்களுடைய they had the wrong view of life. சம்பாதிப்பது தவறல்ல, சேர்த்து வைப்பது தவறல்ல. ஆனால் யாருக்காக சம்பாதிக்கிறேன், எதற்காக சேர்த்து வைக்கிறேன் என்பதுதான் முக்கியம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 19-20. பணக்காரன் என்ன சொல்றான்? ஆத்துமாவே, உனக்காக அநேக நாட்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து, ஆத்துமாவே நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோட சொல்லுவேன் என்று சொல்லிக் கொண்டான். தேவனோ நோக்கி, மதி கேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள். He had a wrong view of life and wrong love for this world. ரெண்டு தவறு செய்தான். வாழ்க்கை குறித்து தவறாக புரிந்து கொண்டான். இந்த சரீரம் அல்ல ஆத்துமா. ஆத்துமாவுக்கு புசிப்பும் அல்ல குடிப்பும் அல்ல, அதற்கு இந்த பொருள்களும் தேவையில்லை. அவனுக்கு அது விளங்கல. ஆத்துமா கடவுளுடைய ஈவு. அந்த ஆத்துமா கடவுளில் மட்டுமே நிறைவு பெற முடியும். அந்த ஆத்துமா கடவுளுக்கு சொந்தமானது. அந்த ஆத்துமா கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டியது. அதை சுத்தமா மறந்துட்டு அவன் புத்திசாலியாக உழைத்தான், சேர்த்தான். ஆனால் ஆத்துமாவை தாளாட்ட விரும்பினான். ஆண்டவர் சொன்னார், அந்த ஆத்துமா உன்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்படும். ரெண்டு, தவறான அவன் அன்பு செலுத்தினான். ஆண்டவர் சொன்னார், ஆஸ் எ கிரீச்சர், எல்லாருக்கும் சுவிசேஷம் தெரியும் நம்ம சொல்லல, எல்லாரும் கடவுளை அறிந்திருக்கிறார்கள் சொல்லல. ஆனால் ஆத்துமா என்பது கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்டது. அந்த சிருஷ்டிகர்த்தாவிடத்திலே நான் அன்பு கூற வேண்டும். அதற்கு பதிலாக உலக பொருளிடத்திலே அவன் அன்பு கூர்ந்தான். அவைகள் நிலையற்றவைகள். அதை தவிர நீங்களும் நானும் செய்ய முடியாது. ரட்சிக்கப்பட்ட விசுவாசி, அவன் உடல், பொருள், ஆவி அனைத்தும் கடவுளுக்குரியது. கிறிஸ்து நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். வாழ்க்கை அவருடையது. எனக்கு கொடுக்கின்ற யாவும் கடவுளுடைய ஈவு. Every good gift is from God. நம்ம யாக்கோபு 1:17 படிச்சிட்டோம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்பொழுது நான் கேட்க வேண்டிய கேள்வி என்ன? ஆண்டவரே, இந்த செல்வத்தை, இந்த வரத்தை, இந்த ஆற்றலை நான் எதற்காக செலவழிக்க வேண்டும்? அவன் தான் ஞானம் உள்ளவன். அடுத்த சோதனை என்னமா? லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கின்றார். லூக்கா 16:13, தேவனுக்கும் உலக பொருளுக்கும். அப்ப வாலிப சகோதரனே சகோதரியே, வேலை நல்லதுமா, சம்பாத்தியம் நல்லது, எல்லாம் நல்லதுங்க. ஆனா அது நீங்க உலக பொருளுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்ய முற்படுவீர்களானால் அது முடியாத காரியம். நீங்க கடைசியில உலகத்தை ஆதாயப்படுத்துவதற்காக கிறிஸ்துவை நீங்கள் மறுதலிக்க விடுவீர்கள். அதான் எச்சரிக்கை. நாங்க என்ன சார் செய்யணும்? இந்த உலகத்தின் பாவ வஞ்சக வலையிலிருந்து நான் தப்பிக்க வேண்டுமானால் எப்படி இருக்க வேண்டுங்கம்மா? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் நமக்கு தெரிஞ்ச பகுதிகள் தான், இருந்தாலும் நான் நினைவுபடுத்துகிறேன். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற
மதி கேடும் சேதமுமான பலவிதமான இச்சைகளிலும் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே. 8ஆம் வசனம், உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் a Christian contentment is the greatest virtue we should achieve. அதோட நான் நிறுத்திக் கொள்ள விரும்புகிறேன். கடவுள் எனக்கு எல்லாம் கொடுக்கலாம், ஆனா அவைகளை சார்ந்ததல்ல என் வாழ்க்கை. என் இரட்சகரும் ஆண்டவருமாகிய கிறிஸ்துவை சார்ந்து. இவைகள் எல்லாம் என்னை விட்டு எடுபட்டு போகலாம், நான் கிறிஸ்துவை விட்டு என்னை எதுவும் பிரிக்க முடியாது. நான் இந்த உலகத்திலே ஐஸ்வர்யவானாக அல்ல, தேவனுடைய ராஜ்யத்திலே நான் ஐஸ்வர்யவனாக வாழ வேண்டும். இந்த உலகத்திலே பொக்கிஷங்களை சேர்க்கிறவனாக அல்ல, பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்க்கிறவனாக நான் வாழ வேண்டும். பரலோகத்தில் எப்படி சார் பொக்கிஷத்தை சேர்ப்பது? நமது பொக்கிஷங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வது. அதுதான் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல சொல்றார். யாக்கோபு 4:17 என்னமா சொல்றாரு? என்ன அழகா சொல்லி முடிக்கிறார். ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் திருச்சபையினுடைய 3வது தீமை. ஏன் சார் சபை வளரல? ஏன் சார் சபை சத்தியத்துக்கு சாட்சியா இல்ல? ஏன் சபையில கிறிஸ்துவனுடைய வல்லமை வெளிப்படவில்லை? ஏன் கிறிஸ்துவனுடைய நாம மகிமைப்படுவ? நீங்களே கணக்கு போட்டு பாருங்க. அங்கு சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், வைராக்கியங்கள், விரோதங்கள், பகைகள். இந்த சபை வளருமா? நீங்க போடுங்க கணக்கு. 2, கடவுள் தமது கிருபையினாலே நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய உண்மையினால, not because of our faithfulness but because of his faithfulness he blesses us. அவர் நல்லவராயிருக்கிறபடினாலே, உண்மை உள்ளவராயிருக்கிறபடினாலே நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் ஆசீர்வாதத்தை பெற்ற நாம் அவைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறோமா? ஏன் என்னை ஆசீர்வதித்தார்? நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வாழ வேண்டும். அதான் என்னுடைய நோக்கம். அதை விட்டுட்டு எல்லாம் நான் எப்படிங்க அது? அப்படி சுயநலவாதியாகவோ சுகபோகியாகவோ கடவுள் நம்மளை மாத்துகிறது இல்லைங்க. அதனால்தான் அந்த அருமையான காரியத்தை ஆண்டவர் சொன்னார், வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். இந்த கை ஒரு பிச்சை எடுக்கிற கையா இல்லாதபடி, ஆண்டவரே இந்த கையை கொடுக்கிற கையா நீ வச்சுக்கிறிய சாமி. இந்த உலகத்துல எத்தனை கோடி மக்கள் பிச்சை எடுத்துக்கிறான், வாங்குகிற கையில இருக்கிறான். ஆண்டவரே என்னை கொடுக்கிற கையா மாத்திக்கிறிய சாமி, அதுக்கு நன்றி சொன்னீங்களா? அதாவதுமா இன்னமா 2 கருத்தை, இல்லாதவர்கள் பல கோடி மக்கள், என்னை இருக்கிறவனாக நீ வச்சிருக்கிறிய சாமி, அதுக்கு எவ்வளவு நன்றி உள்ளவனா நான் இருக்கணும். அந்த பாக்கியத்தை நான் எழுந்து போக கூடாது. பரலோகத்துல அம்மா போய் பிச்சை போட முடியா? பரலோகத்துல தர்மம் செய்ய முடியுமா? பரலோகத்துல நன்மை செய்ய முடியுமா? இங்க செய்யன்றாரு கடவுளே, இங்க செய்வா. தேவை மிகுந்த உலகம், கண்ட சகோதரிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆசீர்வாதத்தை நீ பகிர்ந்து கொள்ளும் போது அவன் என்ன நன்றி சொல்வான்? ஐயோ கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் சார். கடவுளுக்கு கண்ணுக்குதான் கதறுகிற ஒரு பிச்சைக்காரன் அவன் ஆதரவை பெறும்போது, உதவியை பெறும்போது, கிறிஸ்துவின் அன்பை ருசிக்கும் போது, ஐயோ கடவுள் இருக்கிறார் சார். ஏன் இந்த அறிவற்றவர்களாக திருச்சபை போனது? சில காரியங்களை நம்ம உண்மையை, ரொம்ப கசப்பான உண்மைகளை ஏற்றுக்கோம். இன்னைக்கு ஒரு சில சம்பவங்களை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். இன்னைக்கு கோயில்ல, எங்க கோயில் மணிக்கூண்டு வந்து சார் 300 அடி இருக்கணும் சார். அதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, 30 லட்சமா கட்டு சார். ஆனா இங்க சுனாமியில பாதிக்கப்பட்ட மக்கள், ஆந்திராவில வறுமையினால பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள், ஒரிசாவில கிழங்குகளையும் இலைகளையும் தெரியுமா உங்களுக்கு? நம்ம விசுவாசிகள் சாப்பிட்டு இருக்கிறாங்கம்மா. அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. கோபுரம் எங்க இருக்கணுங்க? 30 லட்சம் ஆனாலும் சரி, கட்டியா கோபுரத்தை. இதான் ஆண்டவர் சொன்னாரா? எனக்கு ஒன்னும் புரியல. ரொம்ப தயவுசெய்து மன்னிச்சுங்க. நான் நல்லது சொல்றதுக்காக மன்னிப்பு கேட்கல. என்னுடைய நோக்கம் யாரையும் குற்றப்படுத்துவதல்ல. எதை செய்து கொண்டிருக்கிறோம்? ஆத்மா நித்திய ஜீவனுக்கு போகுமா? கோபுரமா மணிகூண்டம் இதுவா நித்திய வாழ்வுக்கு போகுது? எவ்வளவு தேவை மிகுந்த ஒரு உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு அவசரமான உதவிகளை நாடிக்கொண்டிருக்கிற மக்கள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஊழியங்கள் வியாபாரங்களாக மாறிக்கொண்டிருக்குது. அன்னைக்கு மிஷனரிகள், கொஞ்ச நேரம் யோசனை பண்ண, அன்னைக்கு மிஷனரிகள் அவர்களை தியாகம் செய்து கல்லூரிகளையும் கைத்தொழில் சாலைகளையும் மருத்துவமனைகளையும் உருவாக்கி இலவசமாக
எல்லாத்தையும் செய்தாங்கம்மா. இலவசமா பெற்ற நீங்களும் நானும் இன்னைக்கு வியாபாரமா மாத்தின்னு இருக்கிறோம். நாமும் பள்ளிக்கூடம் நடத்தின்னு இருக்கிறோம், அதுக்கு பணம். நாமும் மருத்துவமனை நடத்துறோம். ஐயோ, துட்டு இல்லாதவன் உள்ளே வர முடியாதுங்க. கடவுள் நம்மளை நியாயம் தீர்ப்பாரா? நியாயம் தீர்க்க மாட்டாரா? அதுக்கு தான் நியாயம் தீர்க்க போற. சொல்ல முடியாது. இந்த குருக்கள் நீங்க பார்க்கிறீங்களே, அந்த குருக்கள் யாருதுங்க? பிஷப் சான்கட்ரீன் என்கிற லுத்தரன் திருச்சபையினுடைய பிஷப். அவர் ஒரு பேச்சலர், அவருக்கு குடும்பம் கிடையாது. அவர் ரிட்டையர் ஆகி போகும்போது தன்னுடைய சொத்துக்களை குருகுலம் உருவாக்க வேண்டும், இலவசமாக மாணவர்கள் படிக்கப்பட்ட. நான் தரங்கம்பாடிக்கு போயிட்டு வந்தேன். சீகன்பால் அடியெடுத்து வைத்த தரங்கம்பாடி, அவர் ஆரம்பித்த குருகுலத்தை பார்த்துட்டு வந்தேன், லைப்ரரியை பார்த்துட்டு வந்தேன். அப்படியே புத்துணர்ச்சி பெற்றேன். எவ்வளவு தியாகம், தியாகம், தியாகம். மிஷனரி என்றால் தியாகம். அந்த மாதிரி அந்த குருக்கள் தியாகம் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு என்ன பார்த்து நிக்கிறீங்க? பிரின்ஸ் டவர் பாக்குறீங்கல்ல, அந்த சொத்துக்களை யார் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்? திருச்சபை அனுபவிக்குதுங்களா? நான் குற்றப்படுத்துறேன்னு சொல்லல, நம்முடைய நோக்கம் மாறி போச்சு பாருங்க. அதுதான் வேதனை. நன்மை செய்ய திராணி இருந்தும் அதை நீ செய்யாதிருப்பாயானால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். கடவுள் நம்மை ஆசீர்வதித்த நன்மைகளை மற்றவர்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். பி சின்சியர். நான் லுத்தரன் திருச்சபையை பிரித்து நான் பார்க்கவில்லை, நாம் அதுல பங்கு பெற்றிருக்கிறோம். We are all Christians. இந்துக்கு தெரியாது யார் யார் கிறிஸ்தவன், யாரு லுத்தரன், யாரு பேப்டிஸ்ட் தெரியாது. இன்றைக்கு இப்படிப்பட்ட திருச்சபையின் சொத்துக்களும் இலவசமாக பெற்ற நன்மைகளும் வியாபாரமாக மாறிக்கொண்டு கொள்ளையர் கூடாரமாக மாறி இருக்குதுங்க. கொள்ளையர் கூடாரம். ஆண்டவர் சவுக்காலை அடித்தார் எருசலேம் நகர மக்களை. கருமையானவர்களே, நன்மை செய்ய அறிந்திருந்தும் நன்மைகள் செய்வதற்கு வாய்ப்பு இருந்தும் நீ செய்யாமல் இருப்பாயனால் அது பாவம். சின் ஆஃப் ஒமிஷன். 3 பாவங்களை நம்ம பார்த்தோம். சண்டை, விரோதம், பகை என்கிற பாவம். உலக ஆசை அல்லது உலக நேசம் அல்லது உலக சுகபோகம் என்கிற பாவம். நம்மை சுற்றியுள்ள தேவை உள்ள மக்களை பற்றிய அக்கறையற்ற நிலை. இன்டிஃபரன்ஸ் டு த சஃபரிங் கம்யூனிட்டி. சஃபரிங் கம்யூனிட்டி. கடவுள் நம்மளை நியாயம் தீர்க்க மாட்டாரா? தலைவனுக்கு ஜெபிப்போம். இந்த காலையில கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களாக, பரிசுத்தத்துக்கு அழைக்கப்பட்டவர்களாக, கிறிஸ்துவின் சிலுவையை சுமந்து பின் செல்லுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோமா? இந்த உலகத்திலே என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்ன? அந்த மதிகேடனான அந்த ஐஸ்வர்யமான போன்று நான் வாழ விரும்புகிறேனா? இந்த உலகத்தின் அழிந்து போகிற ஐஸ்வர்யத்தை நாளை நான் மேன்மை பாராட்ட விரும்புகிறேனா? அல்ல, நான் உலகத்தை அல்ல, ஆண்டவரை நேசிக்கிறவனாக, ஆண்டவருடைய அன்பை பகிர்ந்து கொள்ளுகிறவனாக வாழ வேண்டும். திருச்சபையிலே என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய செயல்கள் திருச்சபையை கட்டுகிறதாக, வீழ்ந்து போனவர்களை எழுப்புகிறதாக, பாவத்திலே பின்வாங்கி போனவர்களை ஆதாயப்படுத்துகிறதாக அமைகிறதா? அல்லது திருச்சபையினுடைய பிரிவினைக்கும் சண்டைக்கும் காரணமாக மாறுகிறதா? ஆண்டவரே, பரத்தில் இருந்து வருகிற ஞானத்தை எனக்கு தாரும், சமாதானத்தையும் அன்பையும் நீதியாகிய கனியையும் கொடுக்கின்ற ஞானம் உள்ளவனாக நான் வாழ என்னை வழி நடத்தும். செபிப்போமா? ஆண்டவரே, என்னை உயிர்ப்பியும், என் குடும்பத்தை உயிர்ப்பியும், எங்கள் திருச்சபையை உயிர்ப்பியும், இந்திய நாட்டில் உள்ள எங்கள் திருச்சபையை உயிர்ப்பியும். உம்மை அறியாத இந்த இந்திய நாட்டிலே கிறிஸ்துவின் அன்பை அறியும்படியாக, கிறிஸ்துவின் சேவையை மக்கள் காணும்படியாக எங்கள் வாழ்க்கையில அந்த தியாகத்தை நீர் எங்களுக்கு தாரும் என்று ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது இரத்தத்தினாலே எங்களை மீட்டுக் கொண்டீர். உம்முடைய பரிசுத்த நாமம் தரித்தீர். உம்முடைய ஆசாரியர்களாக நீர் எங்களை மாற்றியிருக்கிறீர். நாங்கள் பரலோக பயணிகளாக இந்த உலகத்திலே பரதேசிகளைப் போல வாழ, எங்களுடைய பொருளாலும் எங்கள் உடல் உழைப்பினாலும் மற்றவர்களை ஆதாயப்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்யும். சுயநலம், சுகபோகம், சுய பெருமை இவைகளிலிருந்து எங்களை விடுதலையாக்கும். பரிசுத்த ஆவியானவரே, நீர் வாசம் பண்ணுகிற ஆலயமாக எங்களை பரிசுத்தப்படுத்தும். அருமை இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே.